மிட்னாப்பூர் நகரத்திற்கு அருகே சோன்பூர் என்ற குக்கிராமம் இருக்கிறது. 4 பக்கமும் பெருங்காடுகளால் சூழப்பட்டு வெளி உலகத்து தொடர்பே இல்லாமல் இருந்தது. எது வேண்டுமானாலும் எங்கு போக வேண்டுமானாலும் 5 கல் தொலைவு அடர்ந்த காட்டின் வழியே நடந்து வந்து மிட்னாப்பூரை அடைந்தால்தான் உண்டு. அங்குதான் கடைகன்னிகள் உண்டு, வண்டிவாசிகள் கிடைக்கும். சோன்பூர் மக்கள் அந்த குக்கிராமத்தில் இருந்து கொண்டு மிகவும் அவதிப்பட்டார்கள். முக்கியமாக சிறுவர் சிறுமிகள். சோன்பூரில் ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் கூட கிடையாது. ஏனென்றால் அங்குள்ளவர்கள் யாருக்குமே படிப்பறிவே கிடையாது. ஆகையால் சோன்பூர் சிறுவர் சிறுமியர்கள் படிப்பறிவே இல்லாமல் இருந்தார்கள். படிக்க வேண்டுமானால் 5 கல் தொலைவு தினந்தோறும் அடர்ந்த காட்டை கடந்து செல்ல வேண்டுமே. ஆனால் சோன்பூரில் இருந்த துர்காபாய் மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருந்தாள். தன் மகன் 5 வயது பரம்தாஸ் எப்படியாவது கல்வி கற்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினாள். இவ்வளவிற்கும் அவள் பரம ஏழை. ஆனால் நகரத்திலிருந்து சோன்பூருக்கு வாழ்க்கைப்பட்டு வந்தவள். அவளுக்குத்தான் எழுத படிக்க தெரியாதே தவிர அவள் குடும்பத்தினர், அண்ணன் தம்பி அனைவருக்கும் படிப்பறிவு உண்டு. ஆகையால் புகுந்த இடத்தில் கணவனுக்கு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் தன் மகனுக்கு அவசியம் படிப்பறிவு தேவை என்று முடிவு செய்தாள். தன் கணவனையும் தன் ஆசைக்கு இணங்க வைத்தாள். அவன் தன் சிறிய மகன் தினமும் 5 கல் தொலைவு கொடிய கானகத்தின் வழி நடக்க வேண்டியிருந்தது என்று முதலில் மலைத்தாலும் பின்பு மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் மகன் கல்வி கற்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டான். மிகுந்த சிரமத்தோடு தானும் தன் மனைவியும் அடிமை வேலை செய்யும் பண்ணையாரிடம் சிறிது கடன் வாங்கினான். ஒரு நல்ல நாளில் தன் மனைவியையும் மகனையும் அழைத்துக் கொண்டு மிட்னாப்பூர் நகரத்திற்கு சென்றான். மிட்னாப்பூரில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்கிறது. அங்குதான் செல்வந்தர்கள் வீட்டு பிள்ளைகள் மிகுந்த பொருள் செலவு செய்து படித்து வருகின்றனர். அந்த பள்ளிக்கூடத்தில் தங்கள் மகனை துர்காபாயும் அவள் கணவனும் சேர்த்து விட்டனர். அன்று மாலை வரை இருந்து மகனை சந்தோஷமாக வீட்டிற்கு அழைத்து வந்தனர். சிறுவன் பரம்தாசுக்கு ஏக மகிழ்ச்சி. தனது வகுப்பு ஆசிரியர் பற்றியும், தான் சந்தித்த மற்ற ஆசிரியர்கள் பற்றியும், தன் வகுப்பு தோழர்கள் பற்றியும் சலசலவென்று வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தான். இரவெல்லாம் புது பள்ளிக்கூட கனவில் மகிழ்ச்சியாக தூங்கினான். அடுத்த நாளை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. மறுநாள் பொழுது விடிந்தது. துர்காபாய் தன் மகனை பொழுதோடு எழுப்பினாள். அவனை குளிக்க வைத்து அழகாக சீவி சிங்காரித்து உணவும் ஊட்டினாள். பிற்பகல் உணவையும் தயாரித்து கையில் கொடுத்தாள். பின்பு புத்தகப் பையை எடுத்து மகனின் தோளில் மாட்டிவிட்டு பள்ளிக்கு சென்று வரும்படி கூறினாள். பரம்தாசும் மிக வேகமாக சென்று தன் தந்தையை, வாருங்கள் அப்பா, பள்ளிக்கு போகலாம் என்று கையை பிடித்து கொண்ட போது தந்தை சிரித்தார். அடே தம்பி, நீ படிக்க போடா, நான் வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன செய்ய போகிறேன்? இன்றைக்கு நானும் உன் அம்மாவும் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போகாவிட்டால் பண்ணைக்காரன் கலப்பையில் இருக்கும் காளைகளை அவிழ்த்துவிட்டு என்னையும் உன் அம்மாவையும் கலப்பையில் பூட்டி விடுவான். இனிமேல் நீதான் தனியாக பள்ளிக்கு போக வேண்டும். இல்லாவிட்டால் நீயும் என்னோடு வயலுக்கு வா என்று சொன்னார். பரம்தாஸ் அதிர்ந்து போனான். என்ன சொல்கிறார் அப்பா? தான் மட்டும் பள்ளிக்கூடம் போவதா? அந்த இருண்ட காட்டை தாண்டியா? எப்படி போவது? இரவில் புலி, சிறுத்தை, காண்டாமிருகம் எல்லாம் கூட அங்கு வருமாமே. நேற்றே நாம் பகலில் நரியையும் ஓநாயையும் பார்த்தோம். நாம் எப்படி தனியாக போவது? பரம்தாஸ் பிடிவாதமாக தலையை ஆட்டினான். புத்தக மூட்டையை தூக்கி தரையில் எறிந்தான். பின்பு கையை காலை உதைத்து கொண்டு தரையில் விழுந்து ஓவென்று அழுது ஆகாத்தியம் செய்தான். நான் தனியா பள்ளிக்கூடம் போக மாட்டேன், யாராவது துணைக்கு வந்தால்தான் போவேன் என்று கூக்குரலிட்டான். அவன் தாய் துர்காபாய் அவனை எவ்வளவோ சமாதானப்படுத்தினாள். ஆனால் பையன் பிடிவாதமாக யாரும் துணைக்கு வராவிட்டால் தான் போகப் போவதில்லை என்று மறுத்துவிட்டான். பின்பு துர்காபாய் பரம்தாசை தன் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு சமாதானப்படுத்தினாள். பரம் கண்ணா, உன்னை அம்மா காட்டு வழியில் தனியாக அனுப்புவேனா? உன் அண்ணன் கண்ணன் உனக்காக காட்டுக்கு அருகில் காத்து நிற்கிறான். நீ காட்டை அடைந்ததும் கண்ணா கண்ணா என்று பக்தியோடு கூப்பிடு. அவன் உடனே ஓடி வருவான். அவன் உன் அண்ணன். அவன் காலையிலும் மாலையிலும் உனக்கு துணை வருவான். அப்படி வராவிட்டால் நீ வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு என்று அறிவுரையும் தைரியமும் கூறினாள். அவளது இலட்சியம் எல்லாம் தன் மகன் எப்படியாவது படித்து வரவேண்டும் என்பதே.
உறுதியடைந்த பரம்தாஸ் புத்தகப்பையை தூக்கி கொண்டு மனம் அமைதி அடைந்ததும் தாயின் சொற்களால் உற்சாகமாக கிளம்பினான். காட்டை அடைந்ததும் ஓ அண்ணா என்று உரத்த குரலில் கண்ணா என்று கூவி அழைத்தான். அந்த அழைப்பிற்கு காத்து இருந்ததைப் போல் பதில் குரல் வந்தது. தம்பி பரம்தாஸ், இதோ வந்துவிட்டேன் என்று கூவியவாறு கருமை நிறத்து சிறுவன் ஒருவன் ஓடி வந்தான். உச்சியில் முடியை இழுத்து ஒரு கொண்டையாக கட்டி அதன் மீது மயிலிறகு செருகி இருந்தான். கையில் ஓர் அழகிய புல்லாங்குழல், முகத்தில் அழகு கலை சொட்டியது. அவன் பின்னால் சில மாடுகளும் தொடர்ந்து வந்தன. வாடா தம்பி, உன் அம்மா என்னிடம் சொன்னது போல் உனக்கு துணையாக வர காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பரம்தாஸை புத்தக மூட்டையோடு தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு ஆடிப்பாடி நடக்கத் தொடங்கினான். அன்றிலிருந்து காலையும் மாலையும் பரம்தாஸ் காட்டிற்குள் வரும் வரை காத்திருந்து அவனுக்கு துணையாக வந்தான். எங்கிருந்தோ ருசியான பழங்களையும் காய்களையும் உண்ண கொண்டு வந்தான். விதவிதமான கதைகளையும் பாடல்களையும் கூறி வழிப்பயணத்தின் களைப்பு தெரியாமல் இருக்கும்படி செய்தான். நாளடைவில் கண்ணன் என்ற அண்ணனும் பரம்தாசும் உயிருக்கு உயிரான நண்பர்கள் ஆயினர். பரம்தாஸ் அண்ணனை கொஞ்சுவான், சண்டை போடுவான், ஒளிந்து கொண்டு அலைக்கழிப்பான். ஆனால் அவனை காணாவிட்டால் கலங்கி தவித்து போவான். மாலையில் வீடு வந்ததும் தன் தாயிடம் தனக்கு துணையாக வரும் அண்ணனை பற்றியும் அவனது அழகையும் அறிவையும் பற்றி கொட்டி அளப்பான். துர்காபாய் அதை சிறிதும் நம்ப முடியாது திகைப்பாள். சில சமயம் அண்ணன் கொடுத்ததாக சொல்லி அபூர்வமான பழங்களையோ அல்லது மலர்களையோ மகன் பரம்தாஸ் கொண்டு வந்து கொடுக்கும் போது அவள் திகைப்பு எல்லை மீறி போகும். பிறகு யாரோ மாடு மேய்க்கும் சிறுவன் தன் மகனுக்கு மனம் இறங்கி துணையாக செல்வதாக நினைத்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். இப்படியே காலம் போய்க் கொண்டிருந்தது. பரம்தாஸ் காட்டு வழியை பயமில்லாமல் கடந்து சென்று கல்வி கற்றான். பெரும் பொருள் செலவு செய்து படிக்கும் செல்வந்தர் வீட்டு குழந்தைகளை விட பரம்தாஸ் மிகச் சூட்டிகையாக கற்று கல்வி கேள்வியில் மிக வேகமாக முன்னேறினான். எல்லா ஆசிரியர்களும், குறிப்பாக அவனது வகுப்பு ஆசிரியரும் அவன் மீது எல்லையில்லா அன்பு பாராட்டினர். ஏழை வீட்டு சிறுவன் என்று கனிவு காட்டினர். ஆனால் அவனது சக மாணவர்கள் மட்டும் பரம்தாஸ் மீது பொறாமை கொண்டனர். ஆசிரியர்களின் அபிமானத்திற்கு உரிய பையனாக அவன் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. சமயம் கிடைக்கும் போது எல்லாம் அவர்கள் அவனை மட்டம் தட்டி ஏளனப்படுத்தினர். கேலியும் கிண்டலும் செய்து அளவைத்தனர். அவன் அதையெல்லாம் மறக்காமல் வந்து தனக்கு துணையாக வரும் கண்ணனிடம் சொல்லுவான். அண்ணா, வகுப்பில் இன்று என்ன நடந்தது தெரியுமா என்று ஆரம்பித்து தான் அவமானப்படுத்தப்பட்டதை கூறி வருந்துவான். அவன் அண்ணனும் அவனை சமாதானப்படுத்தி சிரிக்க சிரிக்க பேசி அவன் மனதை மாற்றுவான். இந்த சமயத்தில் பரம்தாஸின் வகுப்பு ஆசிரியருக்கு பிறந்த நாள் வந்தது. தங்கள் குருவின் பிறந்த நாள் வைபவத்தை மிக விமர்சையாக கொண்டாட மாணவர்கள் முடிவெடுத்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருள் கொண்டு வருவதாக வாக்களித்தனர். அவைகளை கொண்டு ஒரு பெரிய விருந்து தயாரித்து பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் உணவளிக்க முடிவு செய்திருந்தனர். பொன் வியாபாரியின் மகன் தனதத்தன் ஆசிரியருக்கு ஒரு பொன் கடகம் கொண்டு வருவதாக கூறினான். தானிய வியாபாரியின் மகன் சாருகேசி 10 மூட்டை அருமையான அரிசி அளிப்பதாக வாக்களித்தான். ஆடை வியாபாரியின் மகன் அரிசேனன் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் புத்தாடைகள் அளிப்பதாக மார்த்தட்டினான். ஒரு மாணவன் பருப்பு பொதி, ஒரு மாணவன் ஒரு வண்டி காய்கறி, ஒருவன் ஒரு குடம் நெய், ஒருவன் ஒரு மூட்டை சர்க்கரை என்று அனைவரும் கூற பரம்தாஸ் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தான். அவன் திருத்திருவென்று விழிப்பதை பார்த்து அந்த மாணவர்கள் கொள் என்று வாய்விட்டு சிரித்தனர். அவனது ஏழ்மையை குத்தியும் காட்டினர். டேய் பரம்தாஸ், நீ என்ன கொண்டு வரப்போகிறாய் என்று சிலர் கேட்க, மற்றவர் பாவம்டா அவன் என்ன கொண்டு வரப்போகிறான், நன்றாக மூக்கு முட்ட சாப்பிடுவான் இல்லையடா பரமதாஸ் என்று கிண்டலடித்தனர். பரம்தாஸ் அவமானத்தால் குன்றிப் போனான். அன்று மாலை வீட்டிற்கு சென்று தன் பெற்றோரிடம், நாளைக்கு என் வகுப்பு ஆசிரியருக்கு பிறந்த நாள், எல்லோரும் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வர இருக்கிறார்கள், நானும் ஏதாவது கட்டாயம் கொண்டு போக வேண்டும், எனக்கு ஏதாவது நாளை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தான். ஆனால் அவனுக்கு கொடுக்க அவன் பெற்றோர்களிடம் ஏதும் இருக்கவில்லை. அவனை எவ்வளவோ சமாதானம் செய்தும் பரம்தாஸ் அழுது கொண்டே இருந்தான். இறுதியில் அவன் தாயார் துர்காபாய், பரம்தாஸ், நான் உன் அண்ணனிடம் கேட்டுக்கொண்டேன், அவன் நாளைக்கு உனக்கு ஏதாவது பொருள் கொடுப்பான், நீ அதை எடுத்துச் சென்று உன் ஆசிரியரிடம் கொடு, அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று ஒப்புக்காக சொல்லி வைத்தாள்.
ஆனால் பரம்தாஸ் அதை உண்மை என்று மனப்பூர்வமாக நம்பிக்கொண்டு உறங்கச் சென்றான். மறுநாள் மிக உற்சாகமாக பள்ளிக்கு கிளம்பினான் பரம்தாஸ். காட்டை அடைந்த உடனேயே கண்ணன் எதிர்பட்டதும், அண்ணா எங்கே, என் ஆசிரியருக்கு நீ என்ன தரப்போகிறாய்? காட்டு, என் அம்மா சொன்னாலே நீ எனக்காக ஏதோ வைத்திருக்கிறாயாமே என்று கேட்டு பிடுங்கி எடுத்து விட்டான். கண்ணனும் கடைசியாக ஒரு கொட்டாங்குச்சியை பரம்தாஸ் கையில் கொடுத்தான். அதில் நிறைய பால் இருந்தது. ஆனால் அதை பார்த்ததும் பரம்தாஸ் முகம் தொங்கி போனது. போ அண்ணா, எனக்கு இது வேண்டாம். எல்லோரும் ஏதேதோ கொண்டு வர இருக்கிறார்கள். நான் இந்த கொட்டாங்குச்சி பாலை எடுத்து சென்றால் சிரிப்பார்கள். நான் மாட்டேன், போ என்று முரண்டு பிடித்தான் பரம்தாஸ். அண்ணன் கண்ணனோ அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தினான். இதை எடுத்து சென்று நீ ஆசிரியரிடம் கொடு. எல்லோரும் உன்னை கொண்டாடுவார்கள். அப்படி இல்லாவிட்டால் நான் என் பெயரை மாற்றிக்கொள்கிறேன் என்று பலவாறாக ஆறுதல் கூறி பரம்தாஸை அனுப்பி வைத்தான். பரம்தாசும் பூசிக்கொண்டே அந்த கொட்டாங்குச்சி பாலை எடுத்துச் சென்றான். பள்ளிக்கூடத்தில் பால் பாயாசம் செய்ய தீர்மானித்திருந்தனர். வகுப்பு தலைவன் ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வந்து வைத்து பால் கொண்டு வந்து இருப்பவர்கள் எல்லாம் அதில் விடும்படி கேட்டுக்கொண்டான். பால் கொண்டு வந்திருந்த மாணவர்கள் தங்கள் தூக்கு பாத்திரங்களிலிருந்தும் பெரிய பெரிய வெள்ளி செம்புகளிலிருந்தும் பாலை அதில் விட்டனர். ஆனால் பால் அண்டாவில் கால் பாகம் கூட நிரம்பவில்லை. சேர்ந்த பால் பாயாசம் தயாரிக்க போதுமானதாக இல்லையே என்று மாணவர்கள் வருந்திய போது பரம்தாஸ் தன் கொட்டாங்குச்சி பாலை எடுத்து வந்தான். அதை பார்த்த மாணவர்கள் கைகொட்டி ஆரவாரித்து அவனை நையாண்டி செய்தனர். ஆனால் பரம்தாஸ் தன் அண்ணன் சொன்னதை நினைத்து கொண்டு அவர்களை லட்சியம் செய்யாமல் பாலை அண்டாவில் ஊற்றத் தொடங்கினான். என்ன ஆச்சரியம்! பால் கொட்டாங்குச்சியிலிருந்து ஊற்றிக்கொண்டே இருந்தது. அண்டா நிரம்பியது. மாணவர்கள் ஓடிச் சென்று மேலும் சில பெரிய பாத்திரங்களை கொண்டு வந்து வைத்தனர். அவைகளும் பாலால் நிரம்பின. மேலும் கொட்டாங்குச்சியிலிருந்து பால் வழிந்து கொண்டே இருந்தது. மாணவர்கள் அரண்டு போயினர். ஆசிரியரிடம் நடந்ததை கூறி அங்கு அழைத்து வந்தனர். ஆசிரியர்களும் வந்து அந்த அதிசயத்தை கண்டு மலைத்து போயினர். கொட்டாங்குச்சியை வாங்கி புரட்டியும் கவிழ்த்தும் பார்த்தனர். அப்போதும் அதில் பால் வழிவது நிற்கவே இல்லை. ஆசிரியர்கள் பரம்தாஸை விசாரித்து அந்த பால் அவனுக்கு கிடைத்த வழியை அறிந்து கொண்டனர். பரம்தாஸ், உன் அண்ணனை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எங்களை அவனிடம் அழைத்துச் செல்வாயா என்று அவனை வேண்டி கேட்டுக்கொண்டு அவனை அழைத்து கொண்டு காட்டுக்கு சென்றனர். மழை லேசாக தூறிக்கொண்டு இருந்தது. அவர்கள் காட்டின் எல்லைக்கு வந்ததும் பரம்தாஸ் அண்ணா அண்ணா என்று கூவி அழைத்தான். அண்ணா, இங்கே வா, இவர்கள் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் அழைத்தான். ஆனால் அவன் அண்ணன் கண்ணன் மட்டும் வரவே இல்லை. வானிலிருந்து ஓர் அசரீரி மட்டும் கேட்டது. தம்பி, உனக்கு யாரும் துணை இல்லாத போதுதான் நான் துணைக்கு வருவேன். இப்போது உனக்கு பல பேர் துணையாக இருக்கிறார்கள். ஆகையால் என் துணை உனக்கு தேவையில்லை என்றது அசரீரி. ஆசிரியர்களும் மற்றவர்களும் பரம்தாசுக்கு துணையாக வந்தது சாட்சாத் அந்த கண்ண பரமாத்மாவே என்று பூரணமாக உணர்ந்தனர். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே முன்வந்து உதவும் என்பதையும் உணர்ந்தனர். பிறகு அவர்கள் பின்வாங்கி மறைந்து கொள்ள பரம்தாஸ் மீண்டும், அண்ணா, இப்போதாவது வா, நான் காட்டில் தனியாக இருக்கிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது என்று அலறினான். உடனே எங்கிருந்தோ காற்றில் ஓர் அபூர்வமான மனம் கமழ்ந்தது. குழல் ஓசையும் கேட்டது. குதித்துக்கொண்டும் ஆடிக்கொண்டும் ஒரு பெரிய சிறுவன் வருவது போலவும் அவன் பரம்தாசிடம் சிரித்து பேசி அழைத்துச் செல்வதும் புரிந்தது. உருவம் மட்டும் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஈரத்தரையில் பரம்தாஸ் காலடி தடத்தோடு சற்று பெரிய காலடி தடம் பதிந்திருப்பது மட்டும் தெரிந்தது. இறைவனின் கருணையை அவர்கள் அப்போது தெளிவாக புரிந்து கொண்டனர். நம்பினோர் கைவிடப்படார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.